ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் தமிழ் வாய்ஸ். நம்ம முகம் நல்ல அழகாகவும் பளிச்சனும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் பொலிவாகவும் சூப்பரான க்ளோவுடனும் ஜொலிக்க வைக்கிற விட்டமின் சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விட்டமின் சி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீலிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம முகத்திலேயோ உடம்புலேயோ பிம்பிள் வந்து அதனால ஏற்பட்ட தழும்பா இருக்கட்டும், இல்லைன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரியான எல்லா பிரச்சனையையும் சுத்தமாக போக்கிட்டு அதை மறைய வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு அதிகமாக இருக்குது. அதாவது நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது. முக்கியமாக நிறைய பேருக்கு முகத்தில் ஏற்படுற மெலாஸ்மா, முகச்சுருக்கம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் சரி பண்ணுற தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த விட்டமின் சி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒத்துக்குமா, செட் ஆகுமா, எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் ஏற்றுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மெயினாக சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரெட்னஸ், ரேஷஸ், இச்சினஸ், ட்ரைனஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து அது நமக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணலாம். இந்த விட்டமின் சி வந்து எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான பழங்கள்ல இருந்துலாம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்புறம் விட்டமின் சினா என்ன அப்படின்னா L-ascorbic acid அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸில் தான் அதிகமாக கிடைக்கும். பெர்ரிஸ், ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்கள்லையும் சில வெஜிடபிள்ஸ்லையும் கூடயுமே விட்டமின் சி வந்து இருக்கும். இந்த விட்டமின் சியை வந்து நம்ம பல வகையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட் மூலயமா, அதாவது சாப்பாடு மூலயமா, இல்லைன்னா டேப்லெட் மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் மூலயமா, அதுக்கப்புறம் டாபிக்கல் சீரம் மூலயமா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். விட்டமின் சியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல உள்ள கொலாஜன் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ கொலாஜன்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னை எப்போவுமே இளமையாக வச்சுக்க உதவுற ஒரு ப்ரோட்டீன். ஸோ வயசு ஆக அந்த கொலாஜனுடைய உற்பத்தி வந்து நம்ம உடம்புல இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விட்டமின் சியை நம்ம எடுத்துக்கும் போது கொலாஜனுடைய உற்பத்தி வந்து கரெக்டான அளவில் மெயின்டைன் ஆகி நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாக வச்சுக்கும். இந்த கொலாஜன் வந்து நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து நல்ல ப்ளம்பாகவும் நல்ல இளமையாகவும் சீக்கிரம் முகச்சுருக்கம் வராமலும் இருக்கும். ஸோ கொலாஜன் உற்பத்திக்கு இந்த விட்டமின் சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆக்னே ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்க, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உள்ளவங்க, ரொம்ப டல் ஸ்கின் இருக்கிறவங்க, ஸ்கின் நல்ல டேன் ஆனவங்க, இவங்க எல்லாரும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளோ நாள் இந்த விட்டமின் சியை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஓரலாக விட்டமின் சியை வந்து சப்ளிமெண்ட்டாக எடுக்கும்போது கண்டினியூஸாக 2 மாதத்துக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறத விட இயற்கையாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் மூலயமா நம்ம எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு மேலே யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான சீரம் கூட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நமக்கு செட் ஆகுதான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான எந்த வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.